அரசியல் ஆயிரங்களுக்கு வாழ்த்துக்கள். தேர்தல் ஆணையம் கலைக்கக்கூடிய ஒரு கண்டிஷனுக்கு வந்துருச்சு. அது பண்ண குழப்பம் வந்து தப்பு செய்கிறத தப்பாக பண்ணிருச்சு. சரியாக செஞ்சிருந்தால் இவ்வளோ பெரிய குழப்பம் வந்திருக்காதுங்கிற கடும் கோபத்தில் வந்து இன்றைக்கி பாஜக தலைமை வந்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மேலே கடுமையான கோபத்தில் இருக்காங்க. அந்த தேர்தல் ஆணைய தலைமை ஆணையர் வந்து செஞ்ச வேலை வந்து யாரும் இதை செக் பண்ண மாட்டாங்கங்கிற ஒரு தைரியத்தில் மிகப்பெரிய தவறை செஞ்சுருக்காரு. அந்த தவறையும் தவறுன்னு சொல்லாமல் சொல்லக்கூடிய பதிலாக நிறையா ஒரு மேலே குழப்பத்தை உண்டாக்கிருச்சு. ராகுல் காந்தி வந்து இந்த தேர்தல் திருட்டுங்கிற ஒரு அஸ்திரத்தை எடுத்து நாடு முழுக்க கொண்டு போகிற அந்த பரப்புரை வந்து பாஜகவை ஆட்டங்கனை வந்துருச்சு. வசமாக மாட்டிக்கிட்டோமேன்று மோடி அவர்கள் வந்து கடும் கோபத்தில் வந்து ராகுல் காந்தி மேலே இருக்கிற கோபத்தை விட தேர்தல் ஆணையர் மேலே அதிகப்படியான கோபத்தில் இருக்கார். காரணம் வந்து தேர்தல் ஆணையர் வந்து இந்த அளவுக்கு மோசமாக செய்வான்னு மோடி அவர்கள் எதிர்பார்க்கல. நீங்கள் நம்மளுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு ஞானேஷ்குமார் எப்படியாச்சும் பாஜகவை ஜெயிச்சவங்கன்னு தான் சொல்லியிருப்பார். அதுக்காக இவர் என்ன பண்ணிட்டார், 2-2-11 3-5-9ங்கிற மாதிரிலாம் பார்த்தவொன்னே தப்புன்னு தெரிகிற மாதிரி நிறையா தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்ட இந்த ஞானேஷ்குமார் தான் இப்போ முழிக்கிறாரு. இந்த முழிக்கிறோடைய நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குது, இதோடைய விளைவு என்ன ஆகும், இதோடைய முடிவு என்ன ஆகுங்கிற சில நிமிட தகவல்களை நம்ம அந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க இப்போ உள்ளே போவோம். கடந்த கர்நாடகாவில் அந்த பெங்களூரு சென்ட்ரல் தொகுதியில் வந்து ஒரு தொகுதியில் மட்டும் 1,250,000 வாக்காளர்களை வந்து தேர்தல் ஆணையம் தில்லுமுள்ளுவாக சேர்த்து அது தேர்தல் நடத்தியிருக்குது. அங்கே வந்து நிச்சயமாக காங்கிரஸ் தான் ஜெயிக்குங்கிற நிலைமை இருந்ததில் பாஜக ஜெயிச்சதுன்னு வந்த உடனே சந்தேகப்பட்டு ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு, அதற்கான டீட்டெயில்ஸை கேட்குறாரு. எப்படி டீட்டெயில்ஸ் கேட்குறாரு, டிஜிட்டல் லிஸ்ட்டு கொடுங்க, அதில் வந்து மிஷின் ரீடபிள் ஃபார்மெட்டில் கொடுங்கன்னு கேட்குறாரு. ஆனால் தேர்தல் ஆணையம் கொடுக்க மறுக்குது. ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டவுடனே சரி முடிஞ்சால் நீ செக் பண்ணிக்கன்னு சொல்லி ஒரு 8 அடி உயரத்துக்கு பேப்பரில் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஒவ்வொரு பேப்பரையும் இவர் பிரட்டி எந்த காலத்தில் கண்டுபிடிக்க போகிறாருன்னு ரொம்ப தைரியமாக தேர்தல் ஆணையம் இருக்க. ஆனால் ராகுல் காந்தி விடலை. அவர் ஒரு டீமை செட் பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணி அதில் என்னென்னலாம் தவறு இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சி நாடு அறிய வச்ச சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். அதை சுருக்கமாக 1-2 சொல்லிவிட்டு போனால் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன அறையில் 10க்கு 15 அறையில் 5 பேரோட தங்க முடியாத ஒரு அறையில் வந்து 80 பேர் இருந்தாங்கன்னு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப வீட்டுகளுக்கு வந்து வீட்டு நம்பரை வந்து சைபர்னு போட்டிருப்பாங்க. ரொம்ப பேருக்கு அப்பா பேரை ABCDEFGHன்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய கூத்து என்னென்னா, இங்கே வந்து இவங்களுக்கு ஆள் தேவை சேர்க்கணுங்கிறதுக்காக 1,250,000 வாக்காளர்களை சேர்த்துருக்காங்கல்ல. அதே போல் வரக்கூடிய நவம்பரில் தேர்தல் நடக்க போகிற பீகாரில் என்ன பண்ணிட்டாங்க, 67,000 பேரை நீக்கியிருக்கிறாங்க. பாருங்கள், இப்போ கவனிக்கணும். நீங்கள் பெங்களூரில் சேர்த்தாங்க, பீகாரில் நீக்கிறாங்க. காரணம் என்னென்னா, பீகாரில் வந்து முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், தலித் மக்கள் இவங்கெல்லாம் வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஓட்டு போட்டால் நம்ம தோற்று போயிடுவோம், இவங்களெல்லாம் லிஸ்ட்டை எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே எடுக்கிறாங்க. இங்கே சேர்க்கறதுக்கு வந்து சொல்கிற காரணமும் அங்கே எடுக்கிறதுக்கு சொல்கிற காரணமும் முரண்பாடாக மாட்டிக்கிட்டு தான் இப்போ ஞானேஷ்குமார் அந்த தேர்தல் தலைமை ஆணையர் இருக்கார்ல, இப்போ அசிங்கப்பட்டு அம்பலப்பட்டு நிற்கிறாரு. அப்படி என்ன அவர் அசிங்கப்பட்டார் அம்பலப்பட்டாருங்கிறது தான் இன்றைக்கி மெயின் சப்ஜெக்டாக இருக்குது. காரணம் வந்து இவங்க செஞ்ச தில்லுமுள்ளையெல்லாம் அழகாக லிஸ்ட்டு போட்டு திரையில் எல்லாருக்கும் காமிச்சிட்டாரு நாடு முழுக்க ராகுல் காந்தி. அதுக்கு இவங்க பதில் சொல்ல முடியலை. பதில் சொல்ல முடியாமல் அவரை மிரட்டிக்கிட்டு பிரமாண பத்திரம் கொடுங்க, இல்லாட்டி நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி பொருத்தமில்லாத ஒரு பதிலை சொல்லிக்கிட்டே இருந்த தேர்தல் ஆணையர் வந்து திடீர்னு ஆளை காணாம். உடனே எல்லாம் ஒரு செய்தி கிளம்பிருச்சு, தேர்தல் ஆணையரை காணவில்லை, ஏதோ ஒரு தீவுக்கு போயிட்டாருங்கிற மாதிரி செய்தி வந்த உடனே பாஜக தலைமைக்கு கோபம் வந்துருச்சு. தப்பு செஞ்சாலும் சரியாக செய்யணும், தப்பாக செஞ்சுட்டு நீங்கள் செய்கிற முறையெல்லாம் சரியில்லை, இதுக்கு ஏதாச்சும் பதில் கொடுங்க அப்படின்னு ஒரு மிரட்டினாங்களே நம்ம தெரியல. ப்ரெஸ் மீட்டுக்கு வர்றாரு தலைமை தேர்தல் ஆணையர். அப்போ அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து நிருபர்கள்லாம் கேட்குறாங்க, அதெல்லாம் சரிங்க, நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டை வச்சு தான் ராகுல் காந்தி வந்து டீட்டெயிலாக கொடுக்குறாரு, அப்போ அதில் என்ன அவர்கிட்ட பிரமாண பத்திரம் கேட்குறீங்க, உங்கள்கிட்ட உள்ள லிஸ்ட்டில் தப்புங்கிறத தான் அவர் தெளிவாக எடுத்து சொல்கிறாள்ல, இந்த தொகுதியில் இந்த வார்டில் இத்தனை நம்பர் வீட்டில் இவ்வளோ இருக்குது, அந்த வீடே காணாமல் இல்லாத வீட்டில் 500 பேர் இருக்கிறதால லிஸ்ட்டு கொடுத்துருக்கீங்களா எப்படிங்கன்னு கேட்குறப்ப அதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்புறம் அந்த நிருபர்கள் கேட்குறாங்க,
காலையில் வாக்கு ஆரம்பித்து 5 மணி வரைக்கும் போகிறப்பவே டல்லாகிடுது. 5 மணிக்கு மேலே பூத்தில் யாருமே ஆள் இல்லை. ஆனால் நீங்கள் கொடுத்துருக்க அந்த பட்டியலில் வந்து 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே குப்பு குப்பு குப்புன்னு பலாயிரம் பேர் ஓட்டு போட்டதாக சொல்லியிருக்கீங்கள. அப்படி ஓட்டு போட்டாங்கன்னா அவங்கெல்லாம் அந்த பூத்தில் உள்ள சிசிடிவியில் வந்து கவர் ஆகிருப்பாங்களா? அதையாச்சும் காட்டுங்கிறாங்களே, காட்ட மாட்டேங்கிறப்ப இதுக்கு தேர்தல் ஆணையர் எப்படி பதில் சொல்லியிருக்கணும்? ஏதாவது திறமையாக கேள்வி கேட்டவங்களை மடக்கிற மாதிரி பதில் சொல்லாமல் இவரே மாட்டிக்கிற மாதிரி பதில் சொல்கிறாரு. இவர் என்ன பதில் சொல்கிறாரு? அது எப்படிங்க கொடுக்க முடியும்? பெண்கள்லாம் வர்றாங்கல்ல, உங்கள் அக்கா தங்கச்சி அம்மா இவங்களெல்லாம் நீங்கள் இப்படி வந்து காட்டுவீங்களா, பிரவேசி போயிடாதா அப்படின்னு சொல்கிறாரு. இது கொஞ்சமாச்சும் பொருத்தமாக இருக்கா? வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க வர்றவளை கண்காணிக்கிறதுக்கு தானே அந்த சிசிடிவி வச்சுருக்குது. அப்போ காலையிலேருந்து 5 மணி வரைக்கும் எடுத்திருப்பாங்கல்ல, அது ஏன் 5லேருந்து 6 மணிக்குள்ளே மட்டும் கட்டக்கூடாதுன்னு எதுவும் விதி இருக்குதா? இல்லை போகிறவங்கெல்லாம் அதுக்கு தான் அந்த நிருபர்லாம் கேட்குறாங்க, ஏங்க நாங்கள் என்ன பூத்துக்கு ரூம் சிசிடிவியை தானே கேட்குறோம், நாங்கள் என்ன பாத்ரூம் சிசிடிவியாக கேட்குறோம், என்னங்க பதில் சொல்கிறீங்க? அப்போ வர்றவங்கெல்லாம் என்ன பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க ஓட்டு போட்டு போகிறாங்க. அப்போ 5லேருந்து 6 மணி வரைக்கும் அந்த பூத்து காலியாக இருக்கிற காட்சி தெரியும்ல. நீங்கள் சொல்கிற மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் பண்ணால் அந்த மாதிரி காட்டிட்டு போங்களா, ஆயிரக்கணக்கான பேர் இங்கே மாதிரி திப்பு திப்பு திப்புன்னு வந்து ஓட்டு போகிறாங்கன்னு காமிச்சா ஏங்க பதில் சொல்ல போகிறாங்கிறப்ப இதுக்கு பதில் பேச முடியாமல் முழிக்கிறாரு தேர்தல் ஆணையர். இதுதான் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் கோவம் வந்துருச்சு. ஏயா செய்கிற தப்ப ஒழுங்காக செய்யக்கூடாதா, மாட்டிக்கிற மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்ட்டு. பாருங்கள், ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு 50 ஆம்பளை பிள்ளைங்கிறாங்க, 50 பிள்ளைங்களாம். இது மோடி தொகுதியிலே வந்து மாட்டிக்கிருச்சு. இது 2024 அந்த ரிசல்ட் வர்றப்பவே என்ன சொன்னாங்க, நரேந்திர மோடி அவர்கள் தான் வாரணாசி தொகுதியில் பின்தங்கி இருக்கிறாருன்னே வந்துக்கிட்டே இருந்துச்சு. இது பாஜகக்காரங்களாம் வைத்த கலக்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ தலைவர் போயிடுவார் போல இருக்கு, தொத்துருவார் போல இருக்குன்னு. அப்புறம் என்ன ஐடியா பண்ணாங்களோ தெரியல, டக்கு 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 டக்குன்னு வந்துட்டாரு, ஜெயிச்சிட்டாரு அப்படின்ட்டு சொல்லி சொன்னாங்க. அதில் ஒன்றை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ என்ன, ஒரு வீட்டில் ஒருத்தர் டோர் நம்ம 50 பிள்ளைங்களாம் அவருக்கு, யாருக்காச்சும் 50 பிள்ளை பெக்குமாங்க? என்னங்க ஆச்சரியமா இல்லை? அவருக்கு வயசு 52. அப்போ அவர் பிறந்ததுலேருந்து பிள்ளை பெக்க ஆரம்பிச்சிட்டாரா? சரி, அதை விட்டுருங்க. இந்த 50 பிள்ளைகள் இருக்குல்ல, இந்த தகப்பனுக்கு வயசு 54, தலைப்பிள்ளைக்கு வயசு 72. இது கொஞ்சம் கூட ஒரு ஏதாச்சும் ஒரு பொய் சொல்கிறத பொருத்தமாக சொல்லணுமா இல்லையா? ஒரு வீட்டில் 500 பேர் இருக்காங்கிறது, 80 பேர் இருக்காங்கங்கிறது, வீட்டு நம்பர் 0ங்கிறது, அப்பா பேர் ABCDEFGHங்கிறது, அதுக்கு அவர் சொல்கிற பதில், தேர்தல் ஆணையம் சொன்ன பதில் அவரே மாட்டிக்கிறாரு. நிருபர்கள் கேட்குறாங்க, அது என்னங்க அது அப்பா பேரில் வந்து டோர் நம்பரில் 0ன்னு போட்டிருக்கிய, அப்பா பேருக்கு ABCDEFGன்னு போட்டிருக்கேன். தேர்தல் ஆணையம் பதில் சொல்கிறாரு, ஏங்க ரோட்டோரத்தில் வசிக்கிற மக்கள்லாம் ஓட்டு போடணுமா இல்லையா? அவரெல்லாம் நம்ம விட்டுடலாமா? ஒரு மனிதனுடைய ஒரு வாக்கு வந்து எவ்வளோ பெரிய முக்கியம். அப்போ அவன் வீடு இல்லாமல் ரோட்டில் இருக்கிறவனுக்கு டோர் நம்பர் எப்படி நம்ம போட முடியும்? அதாங்க 0ன்னு போட்டோங்கிறாரு. எவ்வளோ பெரிய அக்கறை பாருங்கள் தேர்தல் ஆணையருக்கு. ஓட்டு போடணுங்கிறத ஒரு அக்கறையாக செஞ்சாராம். அப்படியே உடனே இந்த நிறுவனத்தை அடிக்கிறாங்க பல்ட்டி. அது சரிங்க. அப்போ பீகாரில் ஏங்க 65 லட்சம் பேரை நீக்குனீங்க, அதில் ரொம்ப பேருக்கு வந்து வீட்டு முகவரி இல்லைன்னு நீக்கிருக்கல. இங்கே இல்லாதவருக்கு வந்து சைபர் போட்டு சேர்த்தவங்க, அங்கே வீட்டில் இருக்கிற ஆள், ரேஷன் கார்டு வச்சுருக்கிற ஆள், ஆதார் கார்டு வச்சுருக்கிற ஆள், ஓட்டர் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க, நீக்கிறீங்களா? அது எதுக்குங்கிறப்ப அது பர்த் சர்டிஃபிகேட்டு கொடுக்கல. இது என்னங்க கொஞ்சமாச்சும் பொருத்தமாக இருக்குதா? ஆக தப்பாக செஞ்சுட்டு தப்பாக மாட்டிக்கிட்டு இப்போ மோடி அவர்களையும் தப்பாக மாட்டி விட்டுட்டாரு அப்படிங்கிற கோபம் பாஜகவுக்கு கடுமையாக இருக்குது. நம்மளுக்கு உதவி செய்வார்னு சொல்லி இந்த ஞானேஷ்குமாரை வந்து நம்மளும் 1008 குல்மால் பண்ணி சேர்த்து தலைமை ஆணையராக கொண்டு வந்தால், இவர் உதவி செய்கிறேங்கிறதுல வந்து கண்ணை மூடிக்கிட்டு நிறையா தப்பு பண்ணியிருக்கிறாரு, நம்மளை மாட்டி விட்டார். இப்போ உச்சநீதிமன்றம் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, பிரஸ் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு, நாடு முழுக்க இப்போ வந்து பேரணி புறப்பட்டார். அவருக்கு பின்னாடி லட்சக்கணக்கான மக்கள்லாம் புறப்பட்டாங்க. அப்போ மக்களுடைய ஆதரவு பூரா இப்போ என்னாச்சு, ராகுல் காந்திக்கு பெருகிக்கிட்டே இருக்குது. இப்போ போன தேர்தலில் வந்து நம்ம இவ்வளவு குல்மால் பண்ணியுமே நெருக்கி ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அந்த இந்தியா கூட்டணி வந்துருச்சு. இப்போ இந்த விஷயம் அம்பலமாச்சுன்னா கதை முடிஞ்சு, நம்ம அடுத்த எலெக்ஷனில் 50 சீட்டோடு வர முடியாது போல இருக்குங்கிற கவலையில் ஒரு பக்கம் மோடி இருக்கிறப்ப, இன்னொரு பக்கம் என்ன நிலைமை இருக்குன்னா, தேர்தல் ஆணையரை வந்து நீக்கணும், இந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற ஆளுகளெல்லாம் வந்து நேர்மையான முறையில் தேர்வு செய்யணும். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த மக்களவையை கலைக்கணும். மம்தா பானர்ஜி தான் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, அவங்க மட்டும் இல்லை பலரும் சொல்கிறாங்க. இந்த மக்களவையை கலைச்சிட்டு புதுசாக எலெக்ஷன் நடத்துங்க.
அந்த புதுசாக எலெக்ஷன் நடத்துறதுல அது என்னங்க இந்தியாவில் மட்டும் நீங்கள் மின்னணு வாக்குப்பதிவு உலகத்தில் எந்த நாட்டிலையுமே இல்லையே. வளர்ந்த நாடுன்னு சொல்கிற அமெரிக்காவோட இன்னும் சீட்டு முறையில் தானே வச்சுருக்கிறான். உலகத்தில் எந்த நாடுமே கடைபிடிக்காத சீட்டை நீங்கள் மட்டும் இந்தியாவில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன காரணம்? அதை செய்யாதீங்க, வாக்கு சீட்டு முறைக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிற ஏகோபித்த குரல் இப்போ இந்தியா முழுக்க வந்துருச்சு. இது ஏன் இந்த குரல் வருதுண்டா, சரியான முறையில் யார் இங்கே ஆளணுங்கிறத மக்கள் தேர்ந்தெடுக்க கொடுக்கு அவங்களுக்குள்ள ஒரே அதிகாரம். ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்குங்கிறது அவனுக்குள்ள அதிகாரம் மட்டும் இல்லை, இது அவனுக்கான கௌரவம், கண்ணியம். இதை கெடுக்கிறதுக்கு பாஜக முயற்சி பண்ணால் விடமாட்டோம் அப்படிங்கிற மாட்டி எல்லாரும் ஒருமித்த குரலில் ஒன்று கூடிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இப்போ முழிச்சுக்கிட்டு இருக்குது பாஜக. இதையெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிற உச்சநீதிமன்றம் மிக கடுமையான நடவடிக்கை கூட எடுக்கலாம். அப்படி எடுத்தா அது மிகப்பெரிய பின்னடைவை பாஜகவுக்கும் இப்போ இருக்கக்கூடிய மோடி அரசுக்கு ஏற்படுத்தணுங்கிற கருத்து பரவலாக பேசப்படுது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல் செய்திகள் தொடர்ந்து உங்களுக்கு வர்றதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.